வந்து தமிழ்ல நீதி அரசருக்கு அறிமுகம் தேவையில்லை. தேடிச்சோறு நிலம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையன பெண் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் உணர்ச்சிகரமான கவிதை பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் சாதனையாளராக இருக்க நம்முடைய முதன்மை விருந்தினர் மாண்புமிகு நீதி அரசர் ராஜா அவர்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் துச்சமாக எண்ணி உன்னை தூறு செய்த போதிலும் கச்சறிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிநீர் பெண்கள் நடத்த வந்தோம் என்றான் பாரதி. அந்த பாரதி கண்ட புதுமை பெண்ணாக தான் இன்றைய கதாநாயகி, விழாவின் கதாநாயகி செல்வகுமாரி அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வீரமங்கை அவர்கள். எல்லாரும் பாருங்க, சீரெல்லாம் தலையாட்டு ஒரு புரட்சிகரமான பெண். இது வந்து every successful man there is a woman சொல்லுவாங்க. Behind every successful woman there is a man behind. நடராஜன் அவர்கள் எவ்வளோ அவர் வந்து குறித்து தன்னுடைய அவர்கள் வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் வந்து பட்டப்படிப்பு முடித்தவுடன் திருமணத்துக்கு இளம் வயதிலேயே திருமணம் ஆகி உடனே வந்து MCA, MBA, LLM, மாஸ்டர் இன் லா, PhD, சைபர் கிரைம்ல டாக்டரேட். தொடர்ந்து இவ்வளவும் ஒரு கணவர் வந்து செய்ய விட்டு டைரக்டா உச்ச நீதிமன்றத்தில் அவருடைய நம்ம செல்வகுமாரி உடைய மென்டர் அவரை தொடர்ந்து வைத்தவர் நம்முடைய மாண்புமிகு நீதி அரசர் கற்பக விநாயகம் அவர் வந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு மென்டர் இருக்கும், ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். அது வந்து நம்முடைய நீதி அரசர் அவர்கள் கற்பக விநாயகம் அவர்கள் ஒவ்வொரு இதையும் அவர் ஊக்கத்தை கொடுத்து அவர்களாக நீதிபதி நாகமுத்து அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சுப்ரீம் கோர்ட் பாரா இதில் வந்து வந்தவன எப்படி ஒவ்வொரு எல்லாம் தாண்டி அவர்கள் வந்து இன்று அனைவராலும் வந்து எவ்வளோ அவர்களுக்கு வந்து அவர் பாடல சுப்ரீம் கோர்ட் உள்ள நடந்தாங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். கேப்டேரியா போனாலும் சரி, அந்த கோர்ட் அதுக்காண்டி ஒரு ரவுண்டு வந்தால் அவர் பழகக்கூடியவர், நன்கு பழகக்கூடியவர். இன்று வந்து இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸினுடைய அந்த ஃபேரல் மட்டும் இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி ஒரு இடமே பத்தார். ஒரு 300-500 நெக்ஸ்ட் ஆள் தான் போடும். இந்த கூட்டத்தினுடைய இந்த விழாவுடைய நூல் வெளியீட்டு விழாவுடைய மிக சிறப்பு பாருங்க. இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இத்தனை தலைமை முன்னாள் தலைமை நீதிபதி அவர்கள் மாண்புமிகு ராஜா அவர்கள், மாண்புமிகு கற்பக விநாயகம் ஒரு சிறப்பு. இது அந்த இடம் வென்யூ பார் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ஃபாதர் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கிளப்பில் வந்து அவருடைய புத்தகம் சட்டத்தின் குரல், ஒரு வாய்ஸ் ஆஃப் லா. இது வந்து அவர் எத்தனையோ 60 கிட்டத்தட்ட சுமார் 60 கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அதை வந்து கம்பைல் பண்ணி இந்த நேரத்தில் வந்து நம்முடைய முனைவர் கவிஞர் கோ பாண்டவனுடைய மகன் பாட்டல் முனைவர் பாட்டல் அந்த சட்ட அகிலன் அவர்களும் சட்ட ஆராய்ச்சி மையம் இந்த வசந்தா பதிப்பகம் வந்து இவங்க வந்து சேர்ந்து ஒரு கட்டுரைகள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களின் உரிமை, சைபர்னால அவர்கள் இப்போ சமீபமாக ஒன்று இது சொன்னாங்க. சைபர் கிரைமில் என்ன மாதிரியான இருக்குன்னு எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. பார்த்துருக்கோம், ஃபோன் பண்ணுவாங்க, பின்கோடு OTP கேட்பாங்க. நம்ம OTP கொடுத்தாலும் லிங்க்ல அதில் ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடும். அப்படிதான் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க, எப்படி வந்து கிரைம் நடக்குது. ஃபோன் பண்ணி ஹலோன்னு கூட சொல்ல வேண்டியது, ஃபோன் அமைதியாக ஹலோ சொல்லுங்க, ஃபோனை எடுத்து ஹலோன்னு சொன்னாலே அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக நம்மளுடைய குரலை எடுத்துக்கொண்டு
அது மூலியமாக நம்மளுடைய வாய்ஸ்ல வந்து லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய விஞ்ஞான வளர்ச்சி இவ்வளோ முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கும் போது வகையான இது எல்லாம் வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு, ஒரு அடித்தட்டு மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் எளிமையான முறை. இந்த காலத்தை போகிற கிராமத்துலலாம் வந்து உள்ள எல்லாம் சோசியல் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு மீடியா எல்லாத்துலேயுமே வந்து எல்லாரும் இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு புத்தகம் வந்து ஒரு புத்தகம் படிக்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். புத்தகம் படித்தா நம்மளுடைய ஆற்றல் வரும், நம்ம வந்து வளரும். நஞ்சு கொடுக்கும் விஷம் கொடுக்கும் நேரம் வரை படித்துக் கொண்டிருந்தார், புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் சாக்ரட்டிஸ். தூக்கு வேலைக்கு அழைத்து செல்லும் வரை புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். தன்னுடைய புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை மாற்றி அமைத்தவர், மறுநாள் மாற்றி அமைத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். படிப்பறை கூட நூலகத்தின் அருகாமையில் இருக்க வேண்டும் என்றார் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். புத்தக படிப்பு மட்டும்தான் பாராட வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்னவர் மேதகு ஜனாதிபதி நம்முடைய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர். இன்று வந்து புத்தகம் படிப்பு எவ்வளோ ஒரு வளர்ச்சி. அதுக்கு இன்று வந்து பொருத்தமான பாதிக்கப்பட்ட பெண்கள் உரிமை, பெண்களின் உரிமை மற்றும் குழந்தைகளுக்கான அனைத்தையுமே வந்து இன்று சட்டத்தின் குரல் அவர்களுடைய பேரில் ஒரு ஆர்டிகல் பாம்பே வணக்கம், அந்த வணக்கம் மும்பை, வணக்கம் மும்பை, பெண்களின் குரல், பீப்புள்ஸ் டுடே புத்தகம் எல்லாமே இன்னைக்கு சட்டத்தின் குரல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. அது வந்து அது பெற அது வந்து ஃபர்ஸ்ட் முதல் புத்தகத்தை நம்முடைய மேதகு அவர் மாண்புமிகு முன்னாள் தலைமை நீதிபதி அவர் ராஜா அவர் எப்பயுமே படித்து கொண்டே தான் இருப்பார். புத்தகம் ஒரு லைப்ரரி எக்ஸிபிஷன் புக்கு எப்போ போனா எதாவது ரெஃபர் பண்ணி புக் படிச்சுட்டே தான் இருக்கும். அவருடைய வரலாறு அவர் இன்றைக்கு வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ஒரு சிட்டி சிவில் கோர்ட்ல அவர் ஆரம்பிக்கும் போது 1988 2000 கவுண்டர் போட்டிருக்காங்க. எல்லாம் ஒரு எவ்வளவு ஒரு பெரிய சாதனை. 2000 கவுண்டர் சிட்டி சிவில் கோர்ட்ல ஒரு நம்முடைய 1988 அவர் வழக்கறிஞராக துவங்கும் பொழுது ஒரு சி செல்வராஜ் என்று அவருடைய மூத்த வழக்கறிஞர் கவர்மெண்ட் ஜிபிஓட கவர்மெண்ட் அட்வொகேட் கார்பரேஷன்ல இருக்கு பாவங்களுக்குலாம் பிஸியாக ஒரிஜினல் சைட்லையும் ஆஃப்லைன் சைட்லையும் தொடர்ந்து ட்ரையல் எக்ஸாமின் சீஃப் எக்ஸாமின்லேயே எக்ஸாம் அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். டிராஃப்டிங்கை போட்டு மாற்றி மாற்றி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். அவருடைய தீர்ப்பு வழங்கினதுன்னா 2009 2023 வரைக்கும் எத்தனை தீர்ப்புகள் வழங்குது. புத்தகம் படிப்பு இது சமீபமாக நான் ஒரு ஆச்சரியப்பட்டது ஒன்று. ஒரு டைம் செட் ஃப்ளைட்டில் இப்போ எல்லாத்தையும் படிப்பாங்க. ட்ராவல் பண்ணும்போது சரி, கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா போதும் புக் எடுத்து படிக்க முடியாது. இங்கேருந்து தெரியும் டெல்லியிலேருந்து சென்னைக்கு ஒரு 2.5 மணி நேரம். அந்த 2.5 மணி நேரத்தில் அவ்வளோ அந்த ஒரு டைம் செட் ஃபுல்லாத்தையும் படித்து அது ஒரு நோட்ஸை போட்டு உடனே வந்து இறங்கின உடனே அது ஒரு பாயிண்ட் கொடுத்து கேள்வி என்ன பண்ணுங்க, டெல்லியில் இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்க, இல்லை நான் சரி நான் இப்போ 2 நாள் முடிச்சுட்டு வரேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு உடனே திங்கட்கிழமை உடனே வராங்க, டிக்டேட் பண்ணுறாங்க, உடனே சரி பெட்டிஷன் ரெடி பண்ணுறாங்க, உடனே டிக்டேட் பண்ணி எந்த அளவுக்கு ஒரே வார்த்தை பார்த்த வந்து அந்த அந்த டெஸ்டிடியூட் உமன், அந்த ஆதரவற்ற பெண்களுக்காக விதவை பெண்கள் ஆஃப் பண்ணி வச்சு இருக்குங்க. அந்த உள்ளத்தில் வந்து அப்படி ஒரு இல்லைங்க இது வந்து உடனே நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆற்றல் அவருக்கு சிறந்த ஆற்றல். அவர் மனசு அவருடைய ரோல் மாடல். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் எல்லாம் இந்த தலைநகரமோ இந்த உச்ச நீதிமன்றமோ அவருக்கு புதிதல்ல. 1990ஆம் ஆண்டு பார்த்தோம், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய கால் பதித்தவர் இந்த புது தலைநகரத்துக்கு. அவர்களுடைய சர்வீஸ் அவருடைய இன்ஸ்பிரேஷன். அவர் எங்க லாயரா உள்ள வரும்போது 2.5 ஆண்டுகள் மட்டும்தான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றினார். பிறகு இங்க வந்து தொடர்ந்து அவர்களுடைய இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல். ஒவ்வொரு சீனியரும் கேஸ் அவங்க போய் பார்த்து ராம்ஜெத் பலானி சட்ட அமைச்சர், அவர் பராசரன் அவர்கள், வேணுகோபால் அவர்கள், கே வேணுகோபால் அவர்கள், ஜி ராமசாமி அவர்கள் அவருக்கு அவர்கள் அப்சர்வ் பண்ணுவார். அவர் எங்க லாயர்ஸுக்கெல்லாம் அவர் சொல்லக்கூடிய அறிவுரை செய்வதே வந்து அப்சர்வ் பண்ணுங்க, டிராஃப்ட் பண்ணுங்க. ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஒரு லா லீகல் இது வந்து டிராஃப்டிங் தான்.
என்ன ஒரு ஃபாஸ்ட்டாக அவர் வந்து டிக்டேட் பண்ணுறது பட் இன்ஸ்பிரேஷன். எப்படி நீங்கள் கோர்ட்டில் போய் பாருங்க, உள்ள என்ன மாதிரி கோர்ட்டில் பேக்டு எப்படி ஆர்கியூமெண்ட் நடக்குதுன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லி யங் லாயர்ஸுக்கு வந்து அவர் மோட்டிவேட் பண்ணக்கூடியவர். சாதனை என்று வந்து சட்டத்தின் குரல் வந்து உடனே அவங்க வந்து ஒத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நான் அது உடனே படிச்சுட்டாங்க. அவர்களுக்கு வந்து இப்போ நம்ம சமீபம் சென்ற வாரம் பார்த்தோம் இந்த பிஎன் ராவை பற்றி 1987 1953 அவர் கான்ஸ்டன்ட் அட்வைசர். அவர் சுவிட்சர்லாந்து 1953 இறந்தார். அவரை பற்றி எவ்வளோ விஷயம் வரலாறு. ஹென்ரி மவுண்ட் பேட்டன் கிங் ஜார்ஜ் 6 வந்து கசின் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நம்முடைய நீதியரசர் அவர்கள் வந்து வரணும். அதான் நினைப்பேன் அவர்களுடைய பெற்றோருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அவர் வந்து ஒரு நீதியரசராக வந்து வரப்போறாங்க. அவருக்கு பொருத்தமான பேர் வைத்திருக்கிறார். பாருங்க எப்படி. அது மட்டுமல்ல, பேர் மட்டும் இல்லை, நம்முடைய பாரம்பரியம் மிக்க சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய வந்து தலைமை நீதிபதி வந்து கிங்ஸ் பெஞ்ச் என்று சொல்லுவார்கள். அது வந்து லண்டன்ல தான் நம்மளாம் போய் பார்க்கணும். கிங்ஸ் பெஞ்சு குயின்ஸ் பெஞ்ச். அது வந்து நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் உடைய ஃபர்ஸ்ட் பெஞ்ச் சீஃப் கோர்ட் வந்து இட்ஸ் கிங்ஸ் பெஞ்ச், மாடல் பெஞ்ச். அதுல வந்து ஒரு வாய்ப்பு சென்னையிலே இருக்கு. அவருக்கு பேருக்கு பொருத்த மாதிரி கிங்ஸ் பெஞ்சில் 2022ஆம் ஆண்டு 2023 வரைக்கும் மிக சிறப்பாக வாதாடியவர், தீர்ப்பு வழங்கியவர். சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் என்றார் வள்ளுவர். ஏன்னா வரக்கூடிய பொருளாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், அது வந்து ஒரு அறத்து வழி, நியாயமான வழியில இருக்கிறது. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்றார். நீங்க வந்து கடினமாக உழைத்து நியாயமாக உழைத்தோம் என்றால் நமக்குடைய அறத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்தவர். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆவலன் இறப்பெற என்றார் வள்ளுவர். தூய்மையான மனம் இருப்பதே அறம் என்றார் வள்ளுவர். அது போல நம்முடைய மாண்புமிகு முன்னாள் நீதியரசர், தலைமை நீதியரசர் அவர்கள் ராஜா அவர்களை வந்து அறிமுகம் செய்து அறம் சார்ந்து வாழக்கூடியவர். அவர் அர்த்தம் சார்ந்து அவரை அறிமுகம் செய்வதில் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள்.